தேவன் மனுஷனை உண்டாக்கின உடனே ஒரு மனுஷியை உருவாக்கி இவள்தான் உன் மனைவி என்று தரவில்லை. மனுஷனை தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் உண்டாக்கின தேவன் அவன் இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவன் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புதிதாய் பிறந்த குழந்தையை போல இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பது கர்த்தர் தான். ஒரு தாய் தன் குழந்தைக்கு இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தி நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பது போல கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த பூமியின் மீது அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவைகளின் மீது என்ன அதிகாரம் இருக்கிறது? அவைகளை எல்லாம் அவன் எப்படி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும்? எது நல்லது, எது கெட்டது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, தோட்டத்தை எப்படியெல்லாம் பண்படுத்த வேண்டும், அதை எப்படி காக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டு அவன் எல்லாவற்றிலும் தேறினவனாய் இருக்கிறானா என்று சோதிக்கும்படியாய் அவர் உண்டாக்கின மிருக ஜீவன்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் மண்ணினாலே உருவாக்கி